வணக்கம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே 13 என்பது ஒரு அணுக முடியாத ஒரு இலக்கமாக இருந்து வருகிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் சார்ந்த இந்த 13வது திருத்தம் குறித்து இந்தியாவோடு பேசக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டிலே பெரமுன நீண்ட காலமாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதிலே எந்த விதமான விருப்பமும் மற்றவர்களாக பெரமுன இருக்கிறார்கள். பெரமுனவுடைய அரசியல் இலங்கையிலே நிராகரிக்கப்பட்ட அரசியலாக இருக்கின்ற போதிலும் பெரமுன தொடர்ந்து அதனை வலியுறுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அவை சார்ந்து இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அணுகுமுறைகள் அல்லது அதனுடைய நடைமுறைகளிலே இருக்கின்ற போது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டிலே அரசாங்கமோ அல்லது எதிரணியோ பல்வேறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. சிலர் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கின்ற போது பலர் அதனை நடத்தக்கூடாது என்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இருப்பினும் சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருக்கிறது. காரணம், வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகளவான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் இந்த வேட்புமனு தாக்கல் காலத்திலே நாங்கள் அவதானித்திருக்க முடியும். பத்திரிகைகள் ஊடாக அவற்றை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பான வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது, இன்றைய தினமும் இடம்பெறப் போகிறது. இது குறித்து சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உன்னிப்பாக அவதானித்த போது இந்த தடவை, அதாவது தேர்தல் நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்தும்படியான சில பணிப்புகளையும் அவதானிக்க முடிகிறது. எனவே மேல் முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. அவை குறித்து விரிவாக இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்கள் என்பன இப்பொழுது மக்கள் கைகளிலே இருக்கின்ற நேரத்திலே மாகாண சபை தேர்தலானது ஒரு எட்டாக்கனியாக, அதாவது இந்த வருடம் அது எட்டாத கனியாக இருக்க போகிறது என்கின்ற விடயங்கள் அவதானிக்க முடிகிறது. அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் எட்டாக்கனியாக இந்த வருடம் இருக்குமா என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. தமிழர் பிரதேசத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் விடுதலை புலிகளுடைய விடயங்கள் அங்கே கொண்டு வரப்படும். விடுதலை புலிகள் பற்றி கரிசனைகள் கொண்டு வரப்படும். தேர்தல்கள் நேரங்களிலே விடுதலை புலிகளை விடுதலை நாயகர்களாக பேசிக்கொள்வார்கள். பின்னர் தேர்தல் முடிந்ததும் அதனை கிடப்பில் போட விடுவார்கள், இல்லை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என பகிரங்கமாக பேசுவார்கள். இவ்வாறு தமிழர் பகுதிகளிலே விடுதலை புலிகளுடைய பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் பார்க்கின்ற விடயங்கள். அவர்களுடைய அரசியலுக்கு விடுதலை புலிகள் தேவைப்படுவார்கள். ஆனால் அது வெறுமனவே தமிழர் பகுதிகளில் மாத்திரமல்ல, தெற்குக்கும் விடுதலை புலிகளுடைய பெயர் தேவைப்படுகிறது. அநீதிகள் காரணமாகவே விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தினார்கள், மீண்டும் அவ்வாறு ஏற்படக்கூடாது என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கின்ற விடயத்தை குறித்தே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்த விடயம். பல வருடங்களாக தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாக வடக்கு இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். எனவே மீண்டும் அவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கு இடம் கொடுக்காத வகையிலே எமது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவாறு பிரித்து இந்த ஆதரவுகளை சேகரிப்பது போல தோன்றுகிறது. ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசினுடைய பலர் இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நிலைப்பாட்டிலே தங்களுடைய கரிசனைகளை காட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே பார்க்கலாம், இது தேர்தலுக்கான பேச்சா இல்லை மக்களினுடைய நாடி துடிப்புகளை அறிந்த பேச்சா என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை உடனடியாக பகிரங்கப்படுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளின் போது அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். செம்மணி அகழ்வாய்வுக்கு நிதி விடுவிக்கப்படவில்லை, நீதிமன்றத்திலே தகவல் வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்தின் மனித என்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியிலே மேலதிக அகழ்வாய்வை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுக்குள் அரசியலமைப்பு என்கின்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான கால எல்லையை என்னால் சரியாக குறிப்பிட முடியாது. ஆனால் 5 ஆண்டு கால பகுதிக்குள் இதற்குரிய பணிகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிற விடயமும் பார்க்க முடிகிறது. நாமல் ராஜபக்ஷ சில நாட்களாக அதிகமாக பேசுவதை அவதானிக்க முடிகிறது. அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார், சிறைச்சாலை செல்ல ஒருபோதும் அஞ்ச மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனக்கும்
அரச மாளிகைக்கும் சிறைச்சாலைக்கும் இடைவெளிகள் இல்லை, அதாவது என்னை பொறுத்தவரையிலே அதெல்லாமே ஒன்றுதான் என அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அஞ்ச மாட்டேன், தவறுகள் இருந்தால் விசாரணையை நடத்துங்கள் என்று பெரமுனவனுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். பேருந்து கட்டணம் ஜூலையில் உயரும் என்கின்ற ஒரு விடயம் எதிர்பார்ப்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்திலே பேருந்து கட்டணம் கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்ற விடயமும் இன்றைய தினம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. எரிபொருட்களுடைய விலைகள் சற்று குறைவடைவதாக தோன்றினாலும் இவ்வாறு பேருந்து கட்டண உயர்வு தொடர்பான நிலைப்பாடு இந்த ஜூலையில் என்று எதிர்கூறப்படுகின்ற விடயம் அரசியல் மாற்றங்களை காரணிகளாக வைத்து எதிர்கூறப்படுகிறதா, இல்லையெனில் அரசியல் தேவைகளுக்காக சொல்லப்படுகிறதா என்கின்ற விடயங்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள். உள்ளூராட்சி தேர்தல் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் மீது நீதிமன்றத்திலே நேற்றும் விசாரணை, நாளையும் தொடரும் என்றும் வெள்ளி தீர்ப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் முன்னதாக சொன்னது போல நேற்றும் இன்று மட்டுமல்ல நாளையும் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற இருக்கிறது. தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி. 45 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எங்களுடைய பத்திரிகைகளிலே நாங்கள் தவிர்க்க முடியாமல் பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இவை இருந்திருக்கிறது. இருப்பினும் தற்காலிகமாக அவை சற்றே இடைவெளி பெறப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. இது மனதுக்கு வேதனை அளிக்கின்ற செய்தி. யாழ் ராணி சீரில்லை, பயணிகள் அந்தரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கின் பிரதான ரயில் சேவைகளில் ஒன்றான யாழ் ராணியினுடைய ஒழுங்கற்ற சேவை காரணமாக மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குளத்தில் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. வவுனியா நெடுங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெடுங்குளம் நேரியகுளம் பிரதான வீதியில் உள்ள தம்பனி புளியங்குளம் குளக்கரை காண்பித்த பகுதியில் இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்ற வழக்கை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் மீதான விசாரணை செய்யன் முறை நீக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவர் ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடை, இந்த வகுப்பு தடை உத்தரவு மீளப்பெறப்பட்டிருந்த நிலையிலே அது குறித்து மேலும் இன்றைய செய்திகளிலே பார்க்க முடிகிறது. செயல்முறை நீக்கப்பட்டிருக்கு, விசாரணை செயல்முறை நீக்கப்பட்டதாகவும் அங்கே சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது. சட்டவிரோத மீன்பிடி கட்டைக்காடில் 2 கைதாகி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியிலே சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்திலே பகிடிவதை காரணமாக 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்து விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கோதாரியில விழுந்த கோச்சி கூட எங்களோட தான் கோவிக்குது கண்டியலோன்னு அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே இந்த யாழ் ராணி சீரற்ற சேவை காரணமாக அவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களிலே தேர்தல் நடவடிக்கைகளை இன்று புதன்கிழமை வரை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகமது லாஃபர் தஹீர் என்று சொல்லப்படக்கூடிய மற்றும் KP பிரானந்த் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே புகுமுக மாணவன் மீது தாக்குதல், சிரேஷ்ட மாணவர்கள் 4 வகுப்பு தடை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் மீது தாக்குதல், விசாரணையை ஆரம்பித்தது மனித உரிமை ஆணைக்குழு என்கின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது. அசாத்திய திறமையால் வியக்க வைத்த யாழ் சிறுமி என்கின்ற ஒரு செய்தி நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய செய்தி. 1000 தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறிய 2 வயது சிறுமி தொடர்பாகவே இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஜேகரன் தஷ்விகா என்று சொல்லப்படக்கூடிய குழந்தையை இவ்வாறு தன்னுடைய அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சாவகச்சேரியைச் சேர்ந்த மேற்படி சிறுமியினுடைய குறித்த அசாத்திய திறனை கிட்னஸ் சாதனை புத்தகத்திலே பதிவேற்றுவதற்கான முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த சிறுமி காலநிலை, விலங்குகள், மின்னியல் சாதனங்கள், தொழில்கள் உள்ளிட்ட 1000க்கு அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிக அசாத்தியமாக கூறி அசத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமியின் தந்தையார் முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பெண்மணியாகவும் இருக்கிறார்கள். குறித்த சிறுமிக்கு இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமை
பலரையும் வியக்க வைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய பிரதேச சிறுமி குறித்து நாங்கள் பெருமை அடைய வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கின்ற ஒரு துயர செய்தியை பார்க்க முடிகிறது. உரும்புராய் கிழக்கைச் சேர்ந்த 45 வயதுடைய ஐயாத்துரை பிளேந்திரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே நேரத்திலே வவுனியாவில் குளத்தில் உருக்குலைந்த நிலையில் ஆணவருடைய சடலம் மீட்கப்பட்ட செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. ஜூன் ஜூலை மாதங்களிலே பேருந்து கட்டணம் உயரும். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஒரு எதிர்வு கூறலை வைத்திருக்கிறார்கள். அதை குறித்து விரிவாக தரப்பட்டிருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையிலே பிறந்த சிசு உயிரிழந்திருக்கின்ற ஒரு துயர செய்தி. உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற விடயமாக அந்த செய்தி பார்க்கப்படுகிறது. இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்த ஆண்டில் மாகாண சபை தேர்தல் இல்லை. சில சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அறிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே முட்டைக்கு வெட் வரி அரசின் சாதனை என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முட்டை உற்பத்தி வருமானத்துக்கு நேற்று முதல் 18% பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உத்தரவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனுக்கள் தாக்கல் செய்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலே தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவது தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே செய்தி பார்த்திருக்கின்றோம். நாளைய தினமும் விசாரணை நடக்க இருக்கிறது. அதுவரை இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விண்ணப்ப படிவத்திலே தேசிய அடையாள அட்டை இல்லை. தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தால் நேற்று வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்து செய்திகள் குறிப்பிடப்பட்டு புகைப்படத்தோடக்கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் பாடசாலை பகுடிவதைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது யாழ் பல்கலைக்கழகம் பாடசாலை மாணவர்கள் புகுமுக மாணவர்கள் அங்கே பல்கலைக்கழகங்களிலே இவ்வாறு பகுடிவதைக்குள்ளாவது தொடர்பாகவே அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாட்டை ஆள்வது என்பிபி அல்ல ஜேபிபி. பேராசிரியர் நிமல் ரஞ்சித் காட்டம் என்கின்ற விடயமும் பார்க்கப்படுகிறது. அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு செல்லும் மோடி என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை மறுதினம் இலங்கை வர இருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பௌத்தர்களின் புனித இடமாக பெரிதும் மதிக்கப்படுகின்ற அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியை தரிசிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சு அரசாங்கத்தின் ஏமாற்று நாடகம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. அதாவது தைட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்கள் கலந்துரையாடலுக்கு அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளின் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமாக இருக்கக்கூடிய அருட்தந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிற விடயம் இவ்வாறு முக்கியமான விடயமாக தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்த்த செய்தி 2.5 வயதான தமிழ் சிறுமியின் அசாத்திய திறன். நாங்கள் ஏற்கனவே அது தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே மனித புதைகுழி விவகாரம் நீதி அமைச்சருடைய அனுமதி தாமதம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. திச விகாரை தொடர்பிலே ஆராய யாழ்ப்பாணம் வரும் நீதி அமைச்சர் தொடர்பான விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இந்திய பிரதமர் மோடியுடன் தமிழ் தலைமைகள் சனியன்று சந்திப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நேர ஒதுக்குதல்கள் தொடர்பாக ஐயம் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான நேரம் ஒதுக்கப்படுமா இல்லையா என்கிற விடயங்கள். ஆனால் இப்பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த பின்னர் அவை பற்றி எங்களுக்கு விரிவாக தெரிய வரும். 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேசக்கூடாது. காணி போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையற்ற முரண்பாடுகள் வரும். மோடியின் விஜயம் குறித்து பெருமுன எச்சரிக்கையாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இது எச்சரிக்கை கருத்தா அல்லது இனவாத கருத்தா என்பது ஆழமாக ஆராய்ந்து பார்த்து தெரிய வேண்டிய விடயங்கள். மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இல்லை. அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்திருக்கிறார். எரிபொருட்களுடைய விலைகள் மேலும் குறைக்க முடியாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியலாக்க ஆளும் தரப்பினர் முயற்சி நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியிருக்கிறார். திட்டங்களிலே நடைமுறையாக்கத்தை நேரில் சென்று பார்வையிட வேண்டும். திணைக்கள தலைவர்களுக்கு ஆளுநர் பணித்திருக்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் செயற்பாடுகளுக்கு தடை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக மாணவன் மீது பகிடிவதை மனித உரிமை ஆணைக்குழு கவனம் செலுத்துகிறது. தேசிய மக்கள் சக்தியின் அடித்தளம் பலவீனம் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்திருக்கிறார். இவர் பேராசிரியராக கருத்தை தெரிவிக்கிறாரா இல்லையில் அரசியல் பின்னணியில் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் இனிவரும் நாட்களிலே அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும்.
கொழும்பில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் முதல் பஸ் கட்டணம் உயரும் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக முன்பக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. உட்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை விரிவாகவும் அவற்றை தெளிவாகவும் பகுதியாக தருவதற்கும் நாம் தீர்மானித்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக எங்களுடைய பக்கத்தோடு இணைந்திருங்க, எங்களுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நேற்றைய தினமும் ஆக்கப்பூர்வமான உற்சாகமான கருத்து அளிக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்றைய தினமும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.